அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹி ஹாத்தமின் நபிய்யீன் வ அஸ்ஹாபிஹித் தாபிரீன் வல் முஸ்லிமீன வல் முஃமினீன குல்லிஹிம் அஜ்மஈன் அம்மா பஅத் ஃபஇதா நுஃபிக ஃபிஸ்-ஸூரி நஃப்கத்துன் வாஹிதா வஹுமிலத்தில் அர்து வல் ஜிபாலு ஃபதுக்கதா தக்கத்தன் வாஹிதா ஸதகல்லாஹுல் மௌலானல் அஸீம். புகழனைத்தும் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் நல்வாழ்வை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅத் தாபியீன்கள், நாதாக்கள், நல்லோர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் நிறைவாக உண்டாகட்டுமாக. புனிதம் நிறைந்த இந்த ரமதானுடைய மாதத்திலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய எல்லா விதமான அருள்களையும் நமக்கு தந்தருள் புரிவானாக. எல்லா விதமான வளத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தந்தருள்வானாக. மருத்துவமனையினுடைய சிரமங்களை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம் மக்கள் அனைவர்களையும் அல்லாஹ் காப்பாற்றுவானாக. கண்ணியமிக்க தாய்மார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இன்று ஓதப்பட்ட பல்வேறு வசனங்களிலே ஆரம்பத்திலே ஓதப்பட்ட சூரத்துல் ஹாக்காவிலே கியாமத்து நாளில் நடைபெறும் ஒரு நிகழ்வை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். கியாமத்து நாள் வருவது என்பது உறுதி. குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே கியாமத்து நாளை குறித்த முன்னெச்சரிக்கை கூறப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால் பல்வேறு இடங்களிலே அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், இக்தரபத்தி ஸாஅத்து, கியாமத்து நாள் நெருங்கி வந்து விட்டது என்று சொல்கிறான். இக்தரப லின்னாசி, மக்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள், கியாமத்து நாள் மிக சமீபத்திலே இருக்கிறது என்று அல்லாஹ் பல்வேறு இடங்களிலே சொல்கிறான். வன்ன ஸாஅத லா ரைப ஃபீஹா, கியாமத்து நாள் என்பது அது வரக்கூடியது தான், அதிலே எந்த சந்தேகமும் இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆக கியாமத்து நாளில் நடைபெறும் ஒரு விஷயத்தை அல்லாஹ் இந்த சூறாவிலே எடுத்து காட்டுகிறான். அல்லாஹ் சொல்றான், ஃபைதா நுஃபிக ஃபிஸ்-ஸூரி நஃப்கத்துன் வாஹிதா, கியாமத்து நாளிலே சூர் ஊதப்படும். சூர் ஊதப்படும் பொழுது வஹுமிலத்தில் அர்து வல் ஜிபாலு ஃபதுக்கதா தக்கத்தன் வாஹிதா, அல்லாஹ் சொல்கிறான், சூர் ஊதப்பட்டு விட்டால் வானங்களும் மலைகளும் ஒன்றோடு ஒன்று மோதி அவைகள் தூள் தூளாக போய்விடும் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஹுமிலத்தில் அர்து வல் ஜிபால், இந்த பூமியும் மலைகளும், இந்த பூமியில் இருக்கக்கூடிய மலைகள் எல்லாம் தூள் தூளாக போயிடும். நம்ம நினச்சி பார்க்குறோம், இந்த பூமி எவ்வளவு பெரியது, அதில் இருக்கக்கூடிய மலைகள் எவ்வளவு பெரியது, ஒவ்வொரு இடத்திலும் இருக்கக்கூடிய மலைகளினுடைய அந்த தன்மை என்ன, அதனுடைய இட ஆக்கிரமிப்பு என்ன, அதனுடைய பிரம்மாண்டம் என்ன. அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் இந்த உலகத்திலே எந்த மலைகளை பிரமித்து நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்களோ, எந்த பூமியை நீங்கள் பிரமித்து பார்த்து கொண்டு இருக்கிறீர்களோ, அல்லாஹ் சொல்கிறான், சூர் ஊதப்பட்டவுடன் அந்த மலைகளெல்லாம் தூள் தூளாக போய்விடும் என்று சொல்கிறான். தூள் தூளாக ஆக்கப்பட்டுவிடும். ஃபதுக்கதா தக்கத வாஹிதா, அந்த நாளிலே மலைகளெல்லாம் தூள் தூளாக ஆக்கப்பட்டுவிடும். அடுத்து சொல்கிறான், வன் ஷக்கத்தி ஸமாஉ ஃபஹிய யௌமஇதி வாஹியா, நீங்கள் உங்களுடைய தலையை உயர்த்தி பார்த்து கொண்டிருக்கிறீர்களே வானம், வானம் எவ்வளவு அதிசயமானது, அல்லாஹ் அதிலே எவ்வளவு அதிசயத்தை வைத்திருக்கிறான். நிலாவுக்கு போகிறார்கள் என்று சொல்கிறார்கள், நிலாவுக்கு போயிட்டு பல மாதங்கள் கழித்து வருகிறார்கள் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் அந்த வானத்திலே எவ்வளவு பிரம்மாண்டமான அதிசயத்தை வைத்திருக்கிறான், ஆச்சரியத்தை வைத்திருக்கிறான். அந்த வானத்தை நீங்கள் பார்க்குறீங்க, இரவு நேரத்திலே எவ்வளவு அழகான முறையில் சந்திரன் மின்னிக் கொண்டிருக்கிறது. சந்திரன்
ஒளி கொடுத்து கொண்டிருக்கிறது, நட்சத்திரங்கள் மின்னிக் கொண்டிருக்கிறது. என்றாவது அந்த சந்திரனை நீங்கள் பார்த்தீர்களா? ஒரு நாளைக்கு பாருங்கள், சந்திரன் அழகாக பாருங்களேன். ஒரு நாளைக்கு வீட்டு மாடிக்கு மேலே ஏறி அந்த அல்லாஹுவினுடைய அந்த வல்லமையை புரிந்து கொள்வதற்காக நம்ம கண்ணில் தெரியக்கூடிய அந்த சந்திரன் இருக்குதே, அது ஆயத்துமின் ஆயாத்தில்லா, அல்லாஹுவினுடைய அத்தாட்சிகளிலிருந்து ஒரு அத்தாட்சி. நான் கூட ஒரு 4-5 நாளுக்கு முன்னாடி பார்த்தேன். இந்த யாரோ ஒரு அம்மா சந்திரனுக்கு போயிட்டு வந்தாங்க, நிலாவுக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்லாம் செய்தி நீங்கள் கேட்டிருப்பீங்க. அப்படியே பார்த்தா நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. சொல்கிறாங்க ராக்கெட்டில் போகிறாங்க, அங்கே போகிறாங்க, பல மாதங்கள் இருக்கிறாங்க, ஆய்வு செய்கிறாங்க, அங்கேருந்து வர்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க செய்தியில். அப்போ நம்ம வானத்தை உயர்த்தி அந்த சந்திரனை பார்க்கின்ற பொழுது எவ்வளவு அழகாக இரவு நேரத்தில் அது வெளிச்சம் தருகிறது. அதனுடைய வெளிச்சமே அப்படியே குளிராக இருக்கிறது. இந்த ஒரு 12 மணி 1 மணிக்கு பார்த்தோம்னா அந்த சந்திரனுடைய வெளிச்சமே ஒரு குளிரை தருகிறது. அல்லாஹ் அவ்வளோ பெரிய ஒரு ஆற்றலை அந்த சந்திரனுக்கு கொடுத்துருக்கான். அந்த சந்திரன் பக்கத்தில் அப்படியே அந்த மேகங்கள் கடந்து செல்கிறது. மேகங்கள் அப்படியே கடந்து அப்படியே அழகாக போகிறது. நம்ம பார்க்குற இந்த மேகம் எங்கே போகுது அல்லாஹ்வை தஸ்பீ செஞ்சுக்கிட்டே போகுது. இந்த மேகம் எங்கே போகுது? அப்படியே அதை பார்க்கின்ற பொழுது அல்லாஹ்வினுடைய வல்லமை நமக்கு புரிகிறது. அல்லாஹ் சொல்கிறான், அந்த வானம் பலவீனம் அடைந்து விடும் என்று சொல்கிறான் கியாமத்து நாளிலே. வன் ஷக்கத்தி ஸமாஉ ஃபஹிய யௌமஇதி வாஹியா, வானம் அந்த கியாமத்து நாளிலே வலுவிழந்து அது பிளந்து போய்விடும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அடுத்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், வல் மலக்கு அலா அர்ஜாயிஹா, எல்லா மலக்குமார்களும் கியாமத்து நாளிலே தூரமாக நின்று கொண்டிருப்பார்கள், கடைக்கோடியில் இருப்பார்கள். எல்லா மலக்குமார்களும் அல்லாஹுவினுடைய அரிசை சுமந்து கொண்டு மலக்குமார்கள் 8 பேர் வருவாங்க, அல்லாஹ்வுடைய அரிசை சுமந்துக்கிட்டு. அந்த நாளிலே அல்லாஹ் சொல்லுகிறான், யௌமஇதின் துஅரலூன லா தக்ஃபா மின்கும் காஃபியா, மனிதர்களே அந்த நாளிலே நீங்கள் எல்லோரும் இறைவனின் முன்னால் கொண்டு வரப்படுவீர்கள். யௌமஇதின் துஅரலூன, நீங்கள் எல்லோரும் நாளைக்கு அல்லாஹ்வுக்கு முன்னால் கொண்டு வரப்படுவீர்கள். லா தக்ஃபா மின்கும் காஃபியா, உங்களை விட்டும் எதுவுமே மறையாது, உங்களை விட்டும் எதுவுமே மறையக்கூடியதாக இருக்காது. எல்லாருமே அல்லாஹ்வுக்கு முன்னால் வந்துவிடும் அல்லாஹ் சொல்கிறான். அதுக்கடுத்து அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஃபம்மாமன் ஊத்திய கிதாபஹு பியமீனி, நாளைக்கு கியாமத்து நாளிலே சில நல்லடியார்களுக்கு அவர்களினுடைய பட்டோலை வலதுகரத்திலே கொடுக்கப்படும் என்று சொல்கிறான். அவர்களினுடைய பட்டோலை வலதுகரத்திலே கொடுக்கப்படும். அவர் வலது கரத்திலே பட்டோலையை வாங்கியதற்கு பின்னால் சந்தோஷத்திலே ஃபயகூலு ஹாஉம் இக்ரவு கிதாபியா, வாருங்கள் வாருங்கள் என்னுடைய இந்த பட்டோலையை படித்து பாருங்கள் என்று மகிழ்ச்சியோடு எல்லோரிடத்திலும் சொல்லுவார். இன்னி லனன்து அன்னி முலாகின் ஹிசாபியா, என்னுடைய கேள்வி கணக்கு இப்படித்தான் இருக்கும், இப்படித்தான் நான் சந்திப்பேன் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். அல்லாஹ் எனக்கு அந்த மாதிரியே வெற்றியை கொடுத்துட்டான். ஃபஹுவஃபி ஈஷத்திர் ராதியா, அவர் திருப்தியான முறையிலே அழகான வாழ்க்கையிலே அவர் இருப்பார். ஃபி ஜன்னத்தின் ஆலியா, உயர்ந்த சொர்க்கத்திலே அவர் இருப்பார். குதூஃபுஹா தானியா, அவர்களுக்கு பக்கத்திலே கனி வகைகள் இருக்கும். ஃபகுலு வஷ்ரபு ஹனீஅம் பிமா அஸ்லஃப்தும் ஃபில் ஐயாமில் ஹாலியா, அவர்களுக்கு சொல்லுவாங்களா, நீங்கள் சாப்பிடுங்க, நீங்கள் குடிங்க, உங்களுக்கு என்ன விருப்பமோ நீங்கள் சாப்பிடுங்க, நீங்கள் எவ்வளவு வேணுமா நீங்கள் பருகுங்க, உலகத்திலே நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்காக, உலகத்திலே நீங்கள் செய்த அமலுக்காக நீங்கள் நல்லா சாப்பிடுங்க, நல்லா புசிங்க, உங்களுக்கு எந்த துன்பமும் இனி இல்லை என்று அந்த நல்லடியார்களுக்கு சொல்லப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட நல்லடியார்களாக நம்மை ஆக்க வேண்டும். வலது கரத்திலே பட்டோலையை வாங்கக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் நம்மையும் நம் மக்களையும் கபூலாக்க வேண்டும். இதற்கு மாற்றமாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வம்மாமன் ஊத்திய கிதாபஹு பிஷிமாலி, நாளை மறுமையிலே சில நபர்களுக்கு இடது கரத்திலே பட்டோலை கொடுக்கப்படும். அந்த இடது கரத்திலே பட்டோலை கொடுக்கப்பட்டால் அவன் நினைத்து கொள்வான், நாம் பாவியாக இருந்திருக்கிறோம், அல்லாஹ் நமக்கு நரகத்தை தான் முடிவு செய்து விட்டான். அவர் புலம்புவான், ஃபயகூலு யா லைத்தனி லம் ஊத்த கிதாபியா, என்னுடைய பட்டோலை எனக்கு கொடுக்கப்படாமலேயே இருந்திருக்க வேண்டுமே. வலம் அதிரிமா ஹிசாபியா, என்னுடைய கேள்வி கணக்கு என்ன என்பதை எனக்கு புரியவில்லையே. யா லைத்தஹா கானத்தில் காலியா,
நான் இறந்து போது அப்படியே என் வாழ்க்கை முடிஞ்சிருக்கக்கூடாதா? எதுக்கு அல்லாஹ் திருப்பி என்னை உயிர் கொடுத்து எழுப்பனா? மா அவனா அன்னி மாலியா, உலகத்திலே நான் பெரும் பெரும் செல்வத்தோடு வாழ்ந்தேனே, என்னுடைய பேங்க் பேலன்ஸு கோடிக்கணக்கிலே இருந்ததே, லட்சக்கணக்கிலே இருந்ததே, எனக்கு மிகப்பெரிய செல்வங்கள் தோட்டம் துறவுகள் எல்லாம் இருந்ததே, இன்றைக்கு அந்த எந்த செல்வமும் எனக்கு பயனளிக்கவில்லையே. அலக்க அன்னி சுல்தானியா, ஆட்சி அதிகாரம் எதுவும் என்னை விட்டு எனக்கு எந்த பலனும் வரலையே. உலகத்தில் நான் பெரிய அதிகாரத்தில் இருந்தேன், பெரிய ஆட்சியில் இருந்தேன், பெரிய பவர் எனக்கு இருந்துச்சு, ஆனால் எந்த அதிகாரமும் எனக்கு எதுவுமே பயன் தரலையே, எல்லாமே அழிஞ்சு போயிருச்சு. அவன் புலம்புவானாம். அல்லாஹ் சொல்லுவான், ஹுதூஹு ஃபகுல்லு, அவனை பிடியுங்க, அவனுக்கு விலங்கிடுங்கள், அவனை கொண்டு போய் நரகத்தில் போடுங்க. 70 மூலம் சங்கிலியை கொண்டு அவனை கட்டப்பட்டு அல்லாஹ் அவனை கொண்டு போய் நரகத்திலே போடுங்கள் என்று சொல்லுவான் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அருமையான மக்களை, நாம் துஆ செய்ய வேண்டும். இந்த ரமலானுடைய காலங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட துர்பாக்கி நிலையை விட்டும் நாம் காப்பாற்றப்பட வேண்டும். அல்லாஹ்விடத்திலே நாம் துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், நாளை மறுமையிலே அந்த கியாமத்து நாளிலே யாருடைய ஆதரவும் இல்லாத அந்த நாளிலே எங்களுக்கு வலதுகரத்திலே நீ பட்டோலையை தந்தருள் புரிவாயாக. இடதுகரத்திலே பட்டோலையை வாங்குபவர்கள் விட்டும் யா அல்லாஹ் எங்களை பாதுகாப்பாயாக. உயர்ந்த சொர்க்கத்தில் உன்னதமான இடத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக. வாழ்நாள் முழுவதும் உனக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு வாழக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் யா அல்லாஹ் நீ ஆக்கி அருள் புரிவாயாக. வாஹிரு தாவானா.